கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிரேட் அகாடமிலேருந்து தமிழ் வழியில் ஹிந்தி அப்படிங்கிறது கிளாஸ் 1 அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கிளாஸ் 2 அப்படிங்கிற ஒரு வீடியோ. இந்த வீடியோலையும் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியோட எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரே வீடியோவில் ஹிந்தியை வந்து எப்படி எழுதலாம், எப்படி படிக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இது ஒரு ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி. சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை அந்த வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். வியஞ்சன். ஸோ வியஞ்சன் பாருங்கள், உங்களுக்கு தமிழ் எழுதுகிறேன், இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ வியஞ்சன். ஸோ வியஞ்சன் அப்படிங்கிறது தான் மெய் எழுத்துக்கள் ஹிந்தியோடது. சரிங்களா? இந்த ஒரே ஒரு வீடியோவில் நம்ம ஹிந்தியை வந்து எழுதி கற்றுக்கலாம், படிக்கவும் கற்றுக்கலாம், பேசவும் கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்டை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரே வீடியோவில் நீங்கள் எழுதலாம், படிக்கலாம், பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது இந்த மெய் எழுத்துக்களை 4 வகையான காக்கள். பாருங்கள், 4 வகையான காக்கள். இந்த கா எப்படி எழுதுறது, எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது. ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உச்சரிப்பு தான் ஹிந்தியில் முக்கியமானது. எல்லாத்தையும் கான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு காக்கும் அர்த்தம் உண்டு. சிறப்பாக நீங்கள் வந்து இந்த உச்சரிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். முதல் பாருங்க, கா சாதாரண காங்க. இந்த கா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ எழுதி காமிக்கிறேன், கவனிச்சுக்கங்க. பாருங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி போட்டிங்கன்னா போதும். மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா கா வந்துடும். பாருங்க, கா. ஸோ ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கங்க. கலம் கா எப்படி போடுறோம், ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு எஸ் மாதிரி தலைக்கீழ படுக்கால எஸ் போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கா. இது காக்காக்கு வரக்கூடிய கா. சரிங்களா? நல்லா ப்ரொனன்சியேஷன் கவனிச்சிக்கங்க, உச்சரிப்பை கவனிச்சிக்கங்க. அடுத்த ஒரு கா பார்க்கலாங்களா? இந்த கா வந்து கா. நல்லா பாருங்க. ஸோ தொண்டையிலேருந்து சொல்லணும், கா கா. இந்த கா வந்து எப்படி எழுத போகிறோம் பாருங்க. இப்படி வளைச்சி ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்துட்டு ஒரு கோடு போட்டு இந்த கோடில் திரும்ப வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா கா. பாருங்க, கா. கேஹெச்ஏ கா. அது தொண்டையிலேருந்து அந்த சவுண்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து கா, ரெண்டாவது வந்து கா. திரும்ப எப்படி எழுதுறது பாருங்க. இப்படி வளைச்சி இப்படி வந்து திரும்ப இப்படி வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் இந்த கோடில் திரும்ப இப்படி வளைஞ்சடி போட்டிங்கன்னா மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா கா. புரியுதுங்களா? ஸோ அது களம்னு யூஸ் பண்ணுவோம். பேர் வந்து களம் அப்படிங்கிறது கா. இது கா கா. சரிங்களா? இந்த கா அப்படிங்கிறது வந்து காயிஷ் காயிஷ் அப்படி. காயிஷ்னா விருப்பம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்த ஒன்று பாருங்க, கா கா. புரியுதுங்களா? சவுண்டை பாருங்க. கா காவ் காவ் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கா. கா வந்து காவ்னு சொல்லும் பொழுது எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க. பாருங்க, இப்படி வளைச்சி இப்படி கொண்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா கா கா. பாருங்க, திரும்ப சொல்கிறேன். இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. சரி, அப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கோடு போடுங்க. மேலே ஒரு கோடு போட்டுக்குங்க. கா. சரிங்களா? காவ்னு சொல்கிறோம் இல்லையா? கா. காவ்னா ஊர், வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, கா. பாருங்க, வித்தியாசம் பாருங்க. கா, அது கா. இது தொண்டையில சொல்லணும். கா கா எப்படி எழுதுறது கொஞ்சம் பாருங்க. கா எப்படி எழுதுறது பாருங்க. இங்க ஒட்டி ஆரம்பிக்கணும். ஒட்டி ஆரம்பிச்சு இப்படி வந்து திரும்ப சேர்த்து மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டா கா. திரும்ப சொல்ற பாருங்க. மேலடி வந்து இப்படி வந்து ஸோ மேலே ஒட்டி இருக்கணும். அந்த கோடில் ஒட்டி தான் அந்த ஒரு கோடு போடணும். அப்படி போட்டா வேற ஒரு எழுத்துக்கு அது போயிடும். கா. இப்போ பாருங்க, 4 வகை காக்கள் எப்படி சொல்றாங்க. கா
ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாருங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கா, ரெண்டாவது வந்து கா, சரிங்களா? மூணாவது வந்து கா, நான்காவது வந்து கா. கானா கர், கர் வீடுன்னு சொல்றோம் இல்லையா, கர், அதுக்கு வந்து கா யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு தான் இந்த மெய் எழுத்துக்களுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அடுத்த ஒன்று பாருங்க, அடுத்த ஒரு 4 வகை சாக்கள். 4 வகை சாக்கள். இந்த 4 வகை சா, இதனுடைய உச்சரிப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண சா. சரி, சா எப்படி எழுதுறது அதுவும் பாருங்க. ஸோ பாருங்க, இப்படி வந்து பாருங்க, ஸோ இப்படி வந்து இப்படி போயிட்டு மேலே போயிட்டு ஒரு கோடு போட்டுடணும், அதுக்கப்புறம் மேலே ஒரு கோடு போட்டுடணும். இதான் சா, சரிங்களா? சாய் சொல்றோம்ல, சாய் இப்படி வந்து இப்படி வந்துட்டு இப்படி சா, மறந்துடாதீங்க, சா. இது சாதாரண சா. அடுத்தது ஒன்று பாருங்க, சா. சா சவுண்டு பாருங்க, என்னுடைய உச்சரிப்பை கவனிச்சிங்க. சா, அது வந்து சா, இது சா, அழுத்தி சொல்லணும் சா. இதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ பாருங்க, மேலேருந்து இப்படி ஆரம்பிச்சு இந்த 3 மாதிரி தலைக்கீழ போட்டு ஒரு ரவுண்டு பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கோடு போடணும். இதான் வந்து சா. சே, சேன்னா என்ன அர்த்தம்? 6. 1 2 3 4 5 6, அந்த சே தான் இது யூஸ் பண்றோம், சே. சா, அந்த சா. அடுத்த ஒரு எழுத்து பாருங்க, ஜா, சாதாரண ஜேஏ, ஜா. ஜா எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க. இப்படி வளைச்சு இப்படி போயிட்டு இப்படி நின்றுட்டு இங்க ஒரு கோடு போட்டு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா ஜா வந்துடும். நல்ல ப்ரொனன்சியேஷன் கவனிச்சுக்கங்க. ஸோ இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா என்ன வந்துடுங்க, ஜா வந்துடும். ஓகேங்களா? ஸோ உச்சரிப்பு முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஜா. ஜா, அங்கே சா சான்னு சொல்லிட்டு வந்தோம், இங்கே ஜா. ஜாக்கு எப்படி எழுதுறோம்? சாதாரண ஒரு எஸ் போடுறோம் இல்லையா, அந்த எஸ் இப்படி வளைச்சி போட்டு ஈக்கு போடுவோம்ல, அது போட்டு இங்கே ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா மேலே ஒரு கோடு போட்டுருங்க, உங்களுக்கு வந்து ஜா. 4 வகை சாக்கள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னதுங்க, சா. ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்குங்க, சா. ரெண்டாவது வந்து சா, சாதாரண சா, இது சா. மூன்றாவது வந்து ஜா, ஜா. நான்காவது வந்து ஜா. இந்த ப்ரொனன்சியேஷன், இந்த உச்சரிப்பு மிகவும் முக்கியமானது. பாருங்க, திரும்ப சொல்றேன், சா, சா, ஜா, ஜா. இது மாதிரி நீங்க அழுத்தி திருத்தமா சொல்லி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹிந்தி நீங்க கத்திருக்கீங்க, அதை வந்து மற்றவங்கள்ட்ட நீங்க பேச முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒன்று பாருங்க, அடுத்த வந்து 4 வகை டாக்கள். 4 வகை டாக்கள். ஸோ இந்த டாலையும் சவுண்டு பார்த்துக்கங்க, இதோடைய உச்சரிப்பும் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டா என்ன அப்படின்னா சாதாரண டா, சாதாரண டா. இந்த டாவை எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க. இப்படி அரிவாள் டான்னு சொல்லுவாங்க. இது அரிவாள் டா, அரிவாள் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் அரிவாள் டா. அரிவாள் டா யூஸ் பண்ண ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் இந்த மெய் எழுத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, அரிவாள், அரிவாள் மாதிரி இப்படி வளைச்சி இப்படி போட்டு மேலே போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு கோடு போய் டா, சாதாரண டா நம்ம யூஸ் பண்றோம் தமிழ்ல டா, அதுதான் டா. அடுத்த ஒரு டா பாருங்க, அதுவும் டா, கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம் டா. இது வந்து ஆப்பிள் டான்னு சொல்லுவோம், ஆப்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஆப்பிள் டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆப்பிள் டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி எழுதுறது பாருங்க, இப்படி வந்து, சரிங்களா, இப்படி வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு பாருங்க, இப்படி வந்து ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கணும், போட்டு சைன் பண்ணிட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா டா. ஃபஸ்ட்டு வந்து சாதாரண டா, இது டா. புரியுதுங்களா? மூன்றாவது பாருங்க டா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டா. டா, மறந்துடாதீங்க, ப்ரொனன்சியேஷன் பாருங்க, டா. டாக்கு வந்து சாதாரண ஒரு எஸ் மேலே கோடு போட்டு இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா டா. டா, வாடா போடான்னு சொல்கிறோம் இல்லையா, டா. சரிங்களா?
இந்த இப்படி வந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்து ஒடிசா ஒடிசா சொல்கிறோம்ல, ஒடிசா அந்த டா. ஓகேங்களா? அடுத்த ஒரு டா பாருங்க. இது வந்து தா தா தாங் கிடையாது, தா. இந்த தா எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாருங்க. இப்படி வந்துட்டு ஒரு கோடு வந்து இப்படி வந்து எழுதி ரவுண்டு போட்டுக்கணும். ரவுண்டு போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா தா. புரிஞ்சுங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்க. கோடு வந்து இப்படி வளைஞ்சு இப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது தா. இப்போ 4 வகை டாக்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண டா டா. சரிங்களா? டாங்கிறது பட்டம் சட்டம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ டா. அடுத்து அழுத்தி இன்னும் ஆப்பிள் டான்னு சொல்லுவாங்க. டா டா. ஒவ்வொரு வேர்டுலையும் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து டா வாடா போடா, ஒடிசா சொல்கிறோம் இல்லையா? அடுத்து தா தால் தால் சொல்கிறோம் இல்லையா? தால் அது மாதிரி சொல்லுங்களா அது மாதிரி. ஸோ 4 வகை டாக்கள் இருக்குது. ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் வந்து உச்சரிப்புலையும் படிக்கணும், எழுதியும் பார்க்கணும். அப்போ தான் வந்து ஹிந்தி கற்றுக்க முடியும். அடுத்த ஒரு பாருங்க, 4 வகை தாக்கல். அது டாக்கல், இது தாக்கல். சரிங்களா? ஸோ முதல் தா எப்பயும் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய தா. இதை எப்படி பண்ணணும் பாருங்க. ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி கோடு போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். திரும்ப பாருங்க, திரும்ப சொல்கிறேன். இப்படி வந்து திரும்ப ரிவர்ஸ் போயிட்டு இப்படி வந்து நிறுத்திட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்க. சாதாரண தா. இது சாதாரண தா. சரிங்களா? ஸோ அடுத்த தா பாருங்க. தா அழுத்தி சொல்லணும். தா அது சாதாரண தா. இது அழுத்தி சொல்லணும். தா. இதை வந்து 21 மாதிரி போட்டுக்கணும். இப்படி 21 மாதிரி வந்துட்டு இப்படி கோடு போட்டு மேலே வச்சுக்க. டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிங்கன்னா வேற ஒரு எழுத்தா மாறிடும். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணும். இதுதான் வந்து தா. ஃபஸ்ட்டு சாதாரண தா. இது வந்து தா. மறந்தாரு. அடுத்தது பாருங்க. தா வேற அது டா பார்த்தோம். இது வந்து தா தா. தர்மா தர்மா சொல்கிறோம் இல்லைங்களா? தர்மா. அந்த தர்மா இது இப்படி வளைச்சி இப்படி வளைச்சி போடணும். இங்கே மறந்துடாதீங்க. இப்படி வந்து இங்கே ஒரு வளைச்சி இப்படி போடணும். போட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். தா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னும் அழுத்தி தா. சரிங்களா? தா. இந்த தாக்கு வந்து பாருங்க டச் பண்ணக்கூடாது. இந்த டச் பண்ணக்கூடாது. இப்படி வளைஞ்சி இப்படி வந்து போகணும். டச் பண்ணிங்கன்னா வேற ஒரு அர்த்தமாயிரும், வேற ஒரு எழுத்தாயிரும். சரிங்களா? டச் பண்ணக்கூடாது. பாருங்க, இங்கேயும் டச் பண்ணக்கூடாது, இங்கேயும் டச் பண்ணக்கூடாது. கிளியராக பார்த்துங்க. இங்கேயும் டச் பண்ணக்கூடாது, இங்கேயும் டச் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இங்கேயும் டச் பண்ணக்கூடாதா, இங்கேயும் டச் பண்ணக்கூடாது. திரும்ப சொல்கிறேன் பாருங்க எப்படி எழுதுறதுன்னு. இந்த தாவை வந்து இப்படி வந்து சரிங்களா? இப்படி வந்து திரும்ப இப்படி எழுதணும். மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்தையும் எழுத்து ஒரு முறை எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த தா வந்து இப்படி எழுதணும். மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த தா வந்து இப்படி வளைச்சி இப்படி கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டு டச் பண்ணக்கூடாது. இந்த தா வந்து இப்படி போட்டுக்குங்க. ஒரு தா. இது வந்து as usual நீங்கள் பார்த்த மாதிரி இது தா. டச் பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. டச் பண்ணிங்கன்னா வேறு அர்த்தமாயிரும். சரியா? இது 4 வைத்தாக்கள். இந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம தா. ரெண்டாவது வந்து தா. மூணாவது வந்து தா. நான்காவது வந்து தா. இதை மறந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோ வந்து போட்டு பார்த்து புரிஞ்சுக்கணும். நான்காவது பாருங்க. 4 வகை பாக்கள். 4 வகை பாக்கள். முதல்ல இருக்கக்கூடிய பா சாதாரண பா. சாதாரண பா. இந்த பா எப்படி எழுதுறது பாருங்க. இப்படி வந்து இப்படி போட்டு இப்படி வந்துட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா பா. புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இப்படி வந்து இப்படி போயிட்டு திரும்ப ஒரு கோடு போட்டிங்கன்னா பா. சாதாரண பா. நம்ம தமிழில் பா சொல்கிறோம் இல்லையா? அது பா. அடுத்த ஒன்று பாருங்க. ஃபா. ஃபா பாருங்க. அது பிஹெச்ஏ போட்டால் என்ன சவுண்டு கொடுக்கணும்? நீங்கள் எஃப்ஏ இந்த சவுண்டு கொடுக்கணும். ஃபா.
ஸோ ஃபாவை எப்படி எழுதுறது அப்படி பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி போட்டு ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க, ஃபா வந்துருச்சு. சரிங்களா? அல்லது ஃபர்ஸ்ட் இந்த கோடு கூட போட்டு இப்படி வளைச்சி எழுதி மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா ஃபா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபா, ரெண்டாவது வந்து ஃபா, மூன்றாவது பாருங்க பா. பா, பிஏ, பா, பால் சொல்றாங்க, பால், அந்த பா. இந்த பா எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கங்க. ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வளைச்சிட்டு ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டணும், குறுக்க ஒரு கோடு போட்டு மேலே. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இப்படி வந்து இப்படி போயிட்டு நடுவில் ஒரு கிராஸில் ஒன்று போட்டு மேலே ஒன்று போட்டிங்கன்னா பா. பா. அடுத்தது பா. பான்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பாரத். பாரத், இந்தியா சொல்கிறவங்க பாரத். இதுக்கு பாருங்கள், இது டச் பண்ணக்கூடாது. இப்படியே வந்துட்டு இப்படி வந்து இதை டச் பண்ணாமல் கோடு போடணும், இல்லாட்டி வேற அர்த்தமாயிரும். சரிங்களா? வேற ஒரு வேர்டாயிரும், வேற ஒரு எழுத்தாயிரும். சரிங்களா? பா. திரும்ப எழுதுற பாருங்க, இப்படி வந்து இப்படி போட்டு திரும்ப இப்படி போட்டுட்டிங்கன்னா இது பா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால வந்து 4 வகை பா பார்த்துக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண பா, ரெண்டாவது வந்து ஃபா, மூணாவது வந்து பா, நான்காவது வந்து பா. சரிங்களா? பாரத், பா. ஸோ உச்சரிப்பு மிகவும் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த ஒன்று பாருங்க, 3 வகை சாக்கள் மற்றும் மா. சரிங்களா? 3 வகை சாக்கள். சாதாரண சா, இது சாதாரண சா. 21 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா சாதாரண சா. சாதாரண சா எப்படி திரும்ப பாருங்க, இப்படி போயிட்டு இப்படி போட்டு அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு போட்டிங்கன்னா சாதாரண சா. சரிங்களா? அடுத்த ஒரு சா. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் ஷா அப்படின்வாங்க, ஷா. ஷா கூட யூஸ் பண்ண, அழுத்தி சாக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஷா. 21 ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. 21 ஷா. இப்படி கோடு போட்டு இப்படி போட்டிங்கன்னா இது 21. எல்லாமே டச் பண்ணிக்கணும். திரும்ப எழுதுற பாருங்க, சாதாரண 21 போட்டு, சரிங்களா? சாதாரண 21 போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா சா. சா. ஃபர்ஸ்ட் சா, ரெண்டாவது அழுத்தி சொல்லுங்க ஷா. சரிங்களா? மூன்றாவது பாருங்க ஷா. ஷா. இந்த ஷா எப்படி யூஸ் பண்றோம்? சாதாரண பாவை வந்து போட்டு, இதான் பா, பாவை போட்டு ஒரு கோடை போட்டிங்கன்னா இது ஷா. இல்லை நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண இந்த எழுத்துக்கள் எப்படி எந்த எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை சாக்கள். இது ஒரு முதல் சா, ரெண்டாவது ஷா, மூன்றாவது இன்னும் அழுத்தி ஷா. சரிங்களா? இப்போ நான்காவது பார்க்க போகிறது என்னன்னா சாதாரண ஒரு மா. மடங்கு மா, அம்மா மா யூஸ் பண்ணுறோமீங்களா, அந்த மா. மா பாருங்க, மேலே டச் பண்ணி இப்படி ஒரு வளைச்சி இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இது மாவா மாறிடும். திரும்ப எழுதுறோம் பாருங்க, இப்படி வந்து இப்படி வளைச்சி இப்படி போயிட்டு திரும்ப எழுதுனீங்கன்னா மேலே கோடு போட்டிங்கன்னா மா. சரிங்களா? இந்த எழுத்துக்கள்லாம் முக்கியமானது. ஸோ ப்ரொனன்சியேஷனும் முக்கியமானது, எழுத்துக்கள் எழுதுவதும் முக்கியமானது. ஒவ்வொரு வேர்டுலையும் இந்த எழுத்துக்கள் எப்படி பயன்படுத்துறதும் முக்கியமானது. அடுத்தது பாருங்க, யாரலவா. நம்ம தமிழ்ல படிச்சுக்கோங்களே, யாரலவா, அதே தான். முதல்ல இருக்குது யா, சாதாரண யா. ஒரே யா தான் இருக்குது, வித்தியாசம்லாம் கிடையாது. பாருங்க எப்படி எழுதுறோம் பாருங்க, யா இப்படி வந்துட்டு இப்படி கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா யா. திரும்ப எழுதுற பாருங்க, யா வந்து இப்படி வந்து இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா சாதாரண யா. அவ்வளோதான். அடுத்து ரா. ராம், ரா சொல்கிறோம் இல்லைங்களா, ராம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரா. இந்த ரா எப்படி எழுதுறது பாருங்க, இப்படி வந்துட்டு இப்படி போட்டு சாதாரண நம்ம வந்து இங்கிலீஷ் லெட்டர் ஆர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். பாருங்க, இப்படி ஆறு இப்படி மாதிரி வந்துட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா ரா. இது வந்து லா, சாதாரண லா. இந்த லா வந்து பாருங்க எப்படி எழுதுறது, இப்படி வளைச்சு இப்படி வந்து மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா லா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலேருந்து வந்துட்டு இப்படி போடுவாங்க, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கங்க. லா, சாதாரண லா. இது சாதாரண வா. சரிங்களா?
இந்த வா வந்து பாருங்க எப்படி எழுதுறோம், இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி போட்டோம். இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்துருப்போம் சரிங்களா. ஷார்க்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இது சாதாரண வா. எப்படி எழுதுறோம் பாருங்க, இப்படி வந்து இப்படி கோடு போட்டு இப்படி வளைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா இது வா. ஸோ ய ர ல வா, சாதாரண இது, எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம நீங்க சொல்லலாம். அடுத்து பாருங்க, நா நா ஹா த்ரா. ஃபர்ஸ்ட் ஒரு நா எதை குறிக்குது அப்படின்னா 3 சுழி நா. புரியுதா? 3 சுழி நா. இப்படி வந்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டா இது 3 சுழி நா. மறந்துடாதீங்க, இது 3 சுழி நா. எப்படி எழுதுற பாருங்க, இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா 3 சுழி நா. நம்ம ஹிந்தியில 3 சுழி நா ரேர் கேஸாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா, அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா. அடுத்தது சாதாரண 2 சுழி நா. சரி, சாதாரண 2 சுழி நா தான் அதிகமாக பயன்படுத்துவோம். எப்படி எழுதுறது பாருங்க, இப்படி வந்துட்டு இப்படி கோடு போட்டு இப்படி கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுங்க, முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஈஸி. இப்படி வளைச்சி இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு மேலே ஒன்று போட்டிங்க அப்படின்னா சாதாரண நா. இதுதான் நிறைய முறை பயன்படுத்துவோம் சரிங்களா. அடுத்து ஒன்று பாருங்க, ஹா. இதை அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். ஹே ஆயே சொல்றோம் இல்லைங்களா, ஹே நை ஹே, அடிக்கடி சொல்லக்கூடிய ஹா. இது எப்படி எழுதுறோம் பாருங்க, இப்படி வந்து சரிங்களா, இப்படி போட்டுக்கணும். எஸ் மாதிரி போட்டோம்லே சாதாரண. ஸோ எஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு போடணும். வளைச்சி ஒன்று போட்டிங்கன்னா இது ஹாவா மாறிடும். ஸோ திரும்ப எழுதுறோம் பாருங்க, இப்படி வந்து இப்படி போட்டு இப்படி வளைச்சி போட்டுக்கிட்டு திரும்ப இப்படி போட்டிங்கன்னா இதான் ஹா. நிறைய முறை பயன்படுத்துவாங்க, நிறைய முறை பயன்படுத்துவோம் சரிங்களா. அடுத்த ஒரு லெட்டர் த்ரா. த்ரா இதை ரொம்ப 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 ரேர் கேஸ், யூஸ் பண்ணவே மாட்டோம், ரொம்ப ரேர் கேஸ். பாருங்க, சாதாரண தா இருக்கு பார்த்தீங்களா, இந்த தால நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இதான் த்ரா. ஸோ இந்த லெட்டரை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன், நா இருக்கு இல்லையா, நாலே ஒரு கோடு போட்டிங்கன்னா நரா நரா. இப்படி கோடு போட்டாலே ரா, கொஞ்சம் ரா சேர்த்துக்கணும், நரா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. பட் நம்ம இப்போதைக்கு இது வேண்டாம், நம்ம கடைசி அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ரா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் சரிங்களா. இப்போ 4 நா நா ஹாத்ரா பார்த்துருக்கோம். இந்த நா முக்கியமானது, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நா. அதே மாதிரி இந்த ஹா முக்கியமானது, இந்த ஹா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மூன்றாவது தான் இந்த 3 சுழி நா பயன்படுத்துவோம். இது ஒரு பிரச்சனை இல்லை, இது அனைத்து எழுத்துக்களையும் ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டிங்கன்னா த்ரா ப்ரா ஃப்ரா க்ரா எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, ஞா. 3 வகை ஞா. இது வந்து குறைவாக தான் நம்ம ஹிந்தியில் பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஞா பாருங்க, எப்படி எழுது, சாதாரண ஈ ஹாக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா இது ஞா. சரி, திரும்ப சொல்கிற பாருங்க, சாதாரண இப்படி போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஞா. அடுத்த ஞா, அழுத்தி சொல்லுங்க ஞா. இந்த ஞா எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்க, இப்படி ஒரு வளைச்சி போட்டுட்டு அதில் டச் பண்ணி ஒரு இங்கே குறுக்க ஒரு செங்குத்தாக ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா ஞாபக மாறிடும். இதை கொஞ்சம் நம்ம பயன்படுத்துவோம், அடிக்கடி பயன்படுத்துவோம். திரும்ப சொல்கிறேன், இப்படி வளைச்சி ஒன்று போட்டுக்கிட்டு டச் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டு மேலே கோடு போட்டிங்கன்னா ஞா. இதை அடிக்கடி பயன்படுத்துவோம். அடுத்த ஒரு ஞா பாருங்க, இந்த ஞா வந்து ஒரு ரேர் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நா எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்க. ஸோ இப்படி வந்துட்டு இப்படி கோடு போட்டுங்க, அதுக்கப்புறம் இதை டச் பண்ணி இப்படி கோடு போட்டுக்கணும். திரும்ப சொல்கிறோம், இப்படி கோடு போட்டுக்கங்க, அல்லது இப்படி வந்து இப்படி வளைச்சி இப்படி போட்டுக்கணும். சாதாரண எஸ் போடுற மாதிரி தான் போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா ஞா. அடுத்தது இன்னும் அழுத்தி ஷா, இக்கு ஷான்னு சொல்லுவாங்க, இக்கு ஷா. இக்கு ஷா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. இக்கு ஷா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட வந்து இந்த இக்கு ஷாவோட கம்ப்ளீட்டாக இந்த எழுத்துக்கள் முடியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதோடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தன்யவாத். நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி நம்ம மீட் பண்ணலாம்.